பெரும் ஊழல் வழக்கில் சிக்கும் திமுக முக்கிய சீனியர் அமைச்சர். தமிழக நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேருக்கு பணி நியமன ஆணையை கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த பணி ஆணையின் போது கிட்டத்தட்ட 150 பேரிடம் முக்கிய அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரன் ரவிச்சந்திரன் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு. ரவிச்சந்திரனின் ட்ரூ வேல்யூ நிறுவனம் தொடர்புடைய வங்கி மோசடி வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறை இதை பற்றி 232 பக்க புகார் அறிக்கையை டிஜிபிக்கு அனுப்பி அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. இடி அனுப்பிய இந்த கடிதத்தின் மூலம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இது திமுக வட்டாரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது.